கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு புது நாளை கொடுத்து ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நன்றி சொல்லி, இந்த நாளில் சங்கீதம் 81:10 நாம் இந்த வசனத்தை தியானித்து நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தார். அங்கு ஆளோட்டிகள் மூலம் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள், துன்பங்கள் சொல்லிட முடியாது. ஆகவே மோசேவை தெரிந்து கொண்டு அவர்களை அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களில் பல உபத்திரவங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். வியாதி ஒரு பக்கம், இயற்கை அழிவுகள், பல மந்திர கிரிகைகள், சொல்ல முடியாத உபத்திரவத்தை நாம் ஒவ்வொரு நாட்களும் அனுபவித்து வருகிறோம். ஆகவே இந்த நாட்களில் அன்று எகிப்திலிருந்து எகிப்திய மக்களை உபத்திரவத்திலிருந்து விடுவிக்க மோசையை பயன்படுத்தின ஆண்டவர் இன்று பரிசுத்த ஆவியை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்து நம்மளை வழிநடத்தி வருகிறார். ஆகவே வசனம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாக திற, அப்போது அதை நான் நிரப்புவேன். ஆகவே வாயை நமக்கு கொடுத்திருக்க அந்த வாயை நாம் விரிவாக எதற்காக திறக்க வேண்டும்? அவரை சோத்தரிக்க. உதடுகளின் கனியான சோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் வரும். ஆகவே நம்முடைய வாயை கர்த்தருக்காக விரிவாக திறந்து, வசனத்துக்காக விரிவாக திறந்து, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, ஜெபிக்க, கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போக நம்முடைய வாயை விரிவாக திறக்க வேண்டும். நமது வாயை கபட்டுக்கும் பாவத்துக்கும் விலக்கி பரிசுத்தத்துக்காக நம் வாயை திறக்க வேண்டும். அப்போது ஆவியானவர் நமது வாயை அவருக்காக நிரப்புவார். நம்ம எப்படிப்பட்ட பலவீனர்களா இருக்கலாம். ஆகவே கர்த்தர் பலவீனர்களை பலவான்களாக மாற்றுவார். ஆகவே யாரெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கேன், எனக்கு ஜெபிக்கவே வராது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஆவியாருடைய அபிஷேகம் இல்ல, எனக்கு வரங்கள் இல்ல, அது என்னுடைய வேலை இல்ல, அதெல்லாம் பாஸ்டர் பாத்துக்குவாரு, ஊழியக்காரவங்க பாத்துக்குவாங்க, ஜெபிக்கிற ஜெபவீரர்கள் பாத்துக்குவான்னு யாரெல்லாம் நினைச்சிருக்கிறீங்களோ, ஒதுங்கி இருக்கிறீங்களோ, இந்த நாள்ல உங்களுக்காகத்தான் அந்த கர்த்தர் இந்த வசனத்தை சொல்றாங்க. ஆகவே நம்ம வாய்களை கர்த்தருக்காக திறப்போம், கர்த்தருடைய வசனத்துக்காக நாங்க திறப்போம், மற்றவங்களுக்காக ஜெபிக்க திறப்போம், நன்மைகளுக்காக திறப்போம். ஆவியானதை நிரப்பி நம்மளை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். மோசே எப்படி செங்கடலை திறக்கிறதுக்கு ஒரு வல்லமை அவர் கரத்துல கொடுத்திருந்த அந்த வல்லமை, ஆகவே நமது வாயில அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாயை விரிவாக கர்த்தருக்காக திறக்கும் பொழுது, வசனத்துக்காக திறக்கும் பொழுது, ஜெபிக்கிறதுக்காக திறக்கும் பொழுது, ஆவியானவர் எப்படிப்பட்ட பலவீனனும், எப்படிப்பட்ட பலவீனத்துல ஒடுக்கப்பட்டு, கஷ்டத்துல, துன்பத்துல, பிரச்சனையில ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவர். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக உங்களுக்கு கொடா கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் பொருத்தம் இல்ல, எனக்கு இதெல்லாம் வராது, எனக்கு இதெல்லாம் சரி வராது, இதுக்கான ஆட்கள் இருக்காங்கன்னு ஆண்டவரே சத்துருவான் ஒதுக்கி வைத்திருக்கிறானோ, ஆண்டவரே கட்டி வைத்திருக்க அந்த கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தினால கட்டவிழ்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு வாலிப மகள்களையும் கர்த்தர் அவர்களுடைய வாய்களை நீர் திறந்து உமக்காக எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. உம்முடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஊற்றி அற்புதங்கள், அடையாளங்கள் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தாவே, எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து விட்டு ஆண்டவரே, அவர்களை அபிஷேகத்தால் நிரப்பி நீர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சகோதரிகள் இந்த ஜெபத்தை கேட்டு, இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்து ஆண்டவர் உங்களை அற்புதத்துக்கு, அடையாளத்துக்கு சொந்தக்காரர்களா பயன்படுத்த உங்களை விட்டு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்வதோடு, இந்த வசனத்தின் மூலம் இந்த வசனத்தை அநேகருக்கு அனுப்பி வைங்க. உங்க ஜெபங்களை, உங்களுடைய ஜெப வேண்டுதல்களை மறக்காம பதிவிடுங்க. இந்த வசனத்தை அநேகருக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை என்னோட சேர்ந்து இணைந்து இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்றேன். உங்களை, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.